மகேந்திரன் சார், ராஜேந்திரன் சார், நான் வரேன் உங்கள்கிட்ட. மகேந்திரன் சார்ட்ட போயிடுவேன். மகேந்திரன் சார், இதில் ஒரு விஷயம், திமுகவுக்கு எதிராக கூட்டணியை கட்டிட்டோம், ப்ளஸ் 5 வாக்குறுதிகளை கொடுத்துட்டோம். ஆண்களுக்கும் இலவச பேருந்து, மகளிருக்கு 2000 ரூபாய், அதே மாதிரி அமமுகவை கூட்டணிக்குள்ளே அழைத்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை அதிமுக என்டிஏ உருவாக்கி கொடுத்த அந்த பின்னணியில் அந்த மகிழ்ச்சியே இல்லாமல் ஆக்கிடுச்சு அதிமுக. இப்போ தேமுதிக உள்ளே கொண்டு வந்து நீங்கள் சொல்வது போல் 2 சிக்ஸர்லாம் அடித்த மாதிரிலாம் தெரியல. அப்படி ஒரு பிம்பத்தையே உருவாக்குகிறார்கள். இந்த நெரேட்டிவ் கிரியேட் பண்ணுறதில் திமுகவை மிஞ்சியவர்கள் யாரும் கிடையாது என்பது. ஒரு கட்சி தொடங்கி 20 வருட காலம் ஒரு கட்சியுடைய கூட்டணியை வைக்கவில்லை என்றால் அந்த கட்சி துவங்கிய அந்த தலைவருக்கு இந்த கட்சியுடன் நாம் சேர்ந்தால் ஜெல்லாகாது, ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது என்பது நன்கு தெரிந்திருந்தது. அவர் உயிரோடு இருந்தவரை எதற்காக இந்த தேமுதிக தொடங்கப்பட்டதோ அந்த கொள்கையில் அவர் உறுதியாக இருந்தார். அவர் உயிரோடு இருந்தவரை திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை. இப்போ இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இது கீழ்மட்டத்தில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவது படி ஒரு கட்சி யாரு கூட வேணா கூட்டணி வைக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம்னு சொல்லி கடந்து போயிட்டாரு. ஆனால் இந்த இடத்துல கொள்கை என்பது ஒன்று இருக்குதுல்ல. நாம் எதை நோக்கி இந்த கட்சியை உருவாக்கினோம், யாருக்கு எதிராக இந்த கட்சியை உருவாக்கினோம். இப்போ மதிமுக அப்படின்னு உருவாக்கப்பட்டது இல்ல சார். அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011 தேர்தல் வெற்றிக்கு பிறகு சட்டமன்றத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்தும் பேசாத பேச்சா? ஆனால் அதற்கு பிறகு 2024 அவர்களே கூட்டணியில வச்சாங்களே. அப்படி பாத்தீங்கன்னாக்கா வைகோ பேசாத பேச்சா? இல்ல நான் அதுக்குள்ள போகல. இல்ல மகேந்திரன் சார், நான் அதுக்குள்ள நான் கேட்கறது இல்ல, நான் கேட்கறது இல்ல, ஒரு நிமிஷம் இருங்களேன். நான் கேட்கறது என்னன்னா, தேமுதிகவை தன்னோடு தக்க வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு வியூகத்தை கட்டமைக்க தவறிடுச்சா? தக்க வச்சிருக்கணும் இல்லையா? சூழ்நிலைக்கு தகுந்தாற் போலதான் அரசியல் கட்சி தலைவர்கள் முடிவு எடுப்பார்கள். இந்த சூழ்நிலைக்கு இப்பொழுது எந்த கட்சி தேவைப்படுகிறது, அவர்கள் எந்த இலக்கத்தில் வைக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ திமுக எடுத்துங்க, தனியாக நின்னாக்கா மெஜாரிட்டி வராது, அது நன்கு தெரியும். 50 வருட திராவிட கட்சி இவ்வளோ சாதனைகள் புரிந்தோம், இவ்வளோ நல்லது செஞ்சோன்னு சொல்கிறாங்க. எங்கே தனியாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற சொல்லுங்க பார்க்கலாம், நடக்காது. தனியாக நின்றால் ஜெயிக்க முடியாது, அது நன்கு தெரியும் திமுகவுக்கு. அதற்காகத்தான் இந்த 13 கட்சிகள் 10 வருடமாக கூட்டணியில் இருந்தார்கள். இப்போ 14வது கட்சி. இவர்கள் கொடுக்கக்கூடிய சிக்னல் என்னன்னாக்கா, மற்ற கட்சிகளுக்கு 5 வருட ஆன்டி இன்கம்பன்சி, கூட்டணி கட்சியிலெல்லாம் அதிருப்தி இருக்குது. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு கட்சி உள்ளே வரணும். நீங்கள் சீக்கிரமாக இந்த வண்டியில் ஏறுனீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இல்லன்னாக்கா பஸ் கிளம்பி போய்டும். பிராக்டிகலா பேசுங்களேன். பிராக்டிகலா தான் நானும் பேசினேன். அதிமுக என்டிஏ கூட்டணியை கட்டல சார், ஸ்ட்ராங்கான கூட்டணி கட்டல. எங்க உன்ன தேர்தல் தேதியை அறிவிக்கலங்க, எப்படிங்க இதுக்குள்ள கட்ட முடியும்? நான் இப்படி கேக்குறேனே, இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில இந்த ஒரு நாள் தான் காங்கிரஸ் வந்து வாய் திறந்து பேசல. இப்போ பேசி வேணுகோபால் புரியுது, ஆர்கியுமெண்ட் வேணாம், நல்ல உரையாடல் நிகழ்த்தலாம். ஒரு எளிமையான கேள்வி, இப்படிப்பட்ட சூழல்ல அதிமுக வேண்டாம் திமுக வேணும்ன்ற ஒரு மனநிலையை தேமுதிக எடுத்திருக்கு இல்லையா, அதை நம்ம மறைக்க முடியுமா? அதிமுக வேண்டாம் திமுக வேண்டும் என்றால் எப்பவுமே வந்து தேமுதிகவை பொறுத்தவரை கடைசி வரை கூட்டணி இறுதி செய்ய மாட்டார்கள். கடந்த காலங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இரு கட்சிகளுடனும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறது அந்த வரலாறுலாம் ட்ராக் ரெக்கார்ட்லாம் நமக்கு இருக்குது. இப்போது இவங்க பார்த்தீங்கன்னாக்கா சிறிய கட்சி கூட்டணிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு திமுகவுக்கு அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் அந்த ஓட்டுகள் இந்த திமுகவிலிருந்து அந்த சிறிய கட்சிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இது நியாயமா? ஏன்னா நீங்கள் ஆட்சியிலையும் பங்கு கொடுக்க மாட்டீங்க. இப்போ திமுகவுடைய ஷீட் ஷேரிங் எல்லாம் பற்றி ஒரு 4 லேயராக நம்ம பிரிச்சுக்கலாம். முதல் லேயரில் திமுக வந்துடும், 2வது லேயரில் இந்த காங்கிரஸ் வந்துடும், 3வது லேயரில் பார்த்தீங்கன்னாக்கா விசிகே கம்யூனிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் 6 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3வது லேயர் கொடுத்துட்றாங்க. 4வது லேயரில் இந்த கமலஹாசன், இந்த மனிதநேய மக்கள். இப்போ இந்த தேமுதிகவை நீங்க எந்த இடத்துல வைப்பீங்க? இல்ல, அங்க நக்கீரன் பிரகாஷ் சொன்ன ஒரு ரொம்ப மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா. என்ன கட்டுறாருன்னா, ஒன்று தேமுதிகவை உள்ளே அழைத்து வருவதன் மூலமாக வட தமிழ்நாட்டில் பாமகவுக்கு ஒரு செக், தென் தமிழ்நாட்டில்
ஏறக்குறைய நாடாளுமன்ற 2024 திமுக அமோகமான வெற்றி பெற்றாலும் கூட 5000+ வாக்குகள் வித்தியாசத்தில் தான் காங்கிரஸ் மாணிக்கம் தாகூர் அங்க ஜெயிக்கிறார் அப்படின்றப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 40+ வட தமிழ்நாட்டினுடைய பாமகவினுடைய ஓட்டுன்றது ஒரு பெரிய ஒரு இலக்கோடு தானே தேமுதிக உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. கொங்கு பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேமுதிகவுடைய செல்வாக்கு அதிகம். விருதுநகர், சேலம் மாவட்டங்கள், நாமக்கல், இந்த நார்த்து தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா தேமுதிக செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அப்படியே இங்கே கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜியுடைய பவர்ஃபுல், அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதுவாக இருக்குது. இதில் கேஷ் மச். அதையும் மீறி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக வலுவாக உள்ளது. எந்த அசுர சக்தி வந்தாலும் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறது. அதற்கு இதை போன்ற கட்சிகள் எல்லாம் வைத்துக்கொண்டு வீழ்த்து விடலாம் என்று ஒரு கணக்கு போடுறாங்க. இன்னைக்கு 2011 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணாங்க. திமுக எளிதில் ஆட்சியை கைப்பற்றிவிடும் என்ற ஒரு சூழ்நிலை. என்னக்கா அழகிரி ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. பத்தாத்துக்கு வடிவேலுடைய கேம்பெயின் சுற்றி வந்தாங்க. கடைசியாக என்னாச்சு? எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது திமுக. இன்னைக்கு மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் முடிவு செய்வார்கள் எந்த கட்சி வர வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த செக்டர் திமுக கூட்டணியில் வந்ததன் மூலமாக அட்வான்டேஜா என்ன? அதாவது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜான்ட்டு இருக்கு. ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை கேட்க வேண்டும். அவர்கள் தான் 4.5 வருட காலம் எல்லா அடியும் எல்லா பழிப்பாவங்களையும் வாங்கி கொண்டு இந்த கூட்டணியில் அமைதியாக வாய்ப்பொத்தி எதையும் பேச முடியாது. கம்யூனிஸ்டுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை போராட்ட குணம் என்று சொன்னார்கள், அது கம்யூனிஸ்டுகளுக்கு தான் பொருந்தும். இன்னைக்கு இந்த 4 வருட காலத்தில் அவர்களால் எதையுமே வாயை திறந்து பேச முடியல. ஒரு தொழிலை அவங்களுடைய பேஸே ஆட்டம் கண்டுள்ளது. இன்னைக்கு சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, மக்கள் விரோத திமுக அரசுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எந்த ஒரு போராட்டம் இன்னைக்கு விசிக எடுத்தீங்கன்னாக்கா அவங்களால கூட்டணி கட்டல சொல்றேன் சார், ஒரு கூட்டணி கட்டி அதான் சொல்றேன். இன்னைக்கு கூட்டணி கட்சியில வாயை திறந்து பேச முடியல சார். மகேந்திரன், நான் நந்தகுமார் சார்ட்ட கேட்ட அதே கேள்விதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். திரும்பி பார்க்கிறப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது யாரு? அன்புமணி இருக்கிறாரு. அன்புமணி ராமதாசா அன்புமணியா பிரிஞ்சு இருக்கிறாங்க. பாஜக நயினாரா அண்ணாமலையா அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஜி.கே. வாசனுடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஜான் பாண்டியன் இதுவரை உறுதி செய்யல, ஒருவேளை அவர் வந்தாலும் கூட அவருடைய வாக்கு வங்கி என்ன இருக்கு? இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வலுவான வாக்கு வங்கியோட ஒரு அணி கட்டமைச்சிருக்குது இல்லையா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல, அதை பார்க்கணும் இல்லையா? அப்படி பாத்தீங்கன்னாக்கா 2011 அதிமுக, 2016 எந்தவித கூட்டணியிலும் இல்லாமல் அம்மா வெற்றி பெற்ற வரலாறுலாம் உண்டு. இன்னைக்கு இவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்குதுன்னாக்கா இவர்கள் தொடர் வெற்றி. இவர்களால் எந்த கட்சி வந்தாலும் அதில் அவங்க இப்போ கமலஹாசன்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கிறாங்க. அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது? ஒரு வெற்றி பெறுவதன் மூலமாக எந்த கட்சியினரும் யார் வந்தாலும் அவங்கள ஏதோ ஒரு இடத்துல செட் பண்ணி வைக்க முடியும். இவர்களால் இப்பொழுது அது முடியவில்லை. இப்பொழுது 2026 இந்த சதி வலைகள் எல்லாம் தாண்டி இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் இவர்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 2021 3% தான் டிஃபரன்ஸ். திமுகவுடைய வெற்றிக்கும் அண்ணா திமுகவுடைய தோல்விக்கும் 3% தான். சரிங்க சார், நான் இப்படி கேக்குறேன். இன்னைக்கு 24 கூட வாக்கு சதவீதம் 3% வெற்றியை உடைந்திருக்கக்கூடிய பாமக வைத்து அல்லது உட்கட்சி பூசலில் இருக்கக்கூடிய பாஜக வைத்து எல்லா கட்சியிலும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். வட இந்தியாவிலெல்லாம் எந்த கட்சியிலும் பிரச்சனை இல்லாமல் இருக்குதா? எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து கொண்டு தான் அரசியல் செய்ய வேண்டும். பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தோம்னாக்கா அரசியல் செய்ய முடியாது, மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. இன்னைக்கு மக்கள் யாரை அங்கீகரிக்கிறார்கள் அதை தான் பார்க்கணும். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் ஒவ்வொரு இஷ்யூவுக்கும் இஷ்யூ பேஸ் டே டு டே அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார், அதற்கு ஒரு தீர்வும் சொல்லுகிறார். இன்னைக்கு அரசியல் களத்தில் அவர்கள் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இப்போ நம்ம இந்த ஊடக விவாதங்களை எடுத்துப்போமே, இன்னைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ பேஸ் சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து விவாதிக்கிறீங்கன்னாக்கா பாமகவை கூட நீங்கள் அழைக்கிறீர்கள், தேமுதிகவை அழைக்கிறீர்களா?
அவர்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கிறார்களா? அவங்க வர்றது இல்லை சார். நீங்கள் அழைத்தீர்களா? அழைப்போம் பார்த்து அழைப்போமா அழைத்தீர்களா? இல்ல சார், நான் ஒரே ஒரு கேள்வி. 3 விஷயத்தை டீல் பண்ணியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஒன்று, கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை இபிஎஸ் அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிடும் பொழுது ஒரு ஃபார்முலா முடிச்சிட்டாரு. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி சில காலங்களாக முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது தேமுதிக உள்ள கொண்டு வந்து நீங்க அமைதியா இருங்கன்ற சூழலை உருவாக்கி இருக்கிறாரு. மூன்றாவது, வலுவான கூட்டணியே அதிமுக கட்டி இருக்குதுன்றத பிம்பத்தை உடைச்சி எங்ககிட்ட தான் வலுவான கூட்டணி இருக்குதுன்றத திரும்ப நிரூபிச்சிட்டார் இல்லையா? இப்ப இந்த இடத்துல பாஜகவோ என்டிஏவோ அல்லது அதிமுகவோ என்ன செஞ்சிட முடியும்? அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2006 2011 தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன் என்று வர்ணித்த காலங்கள்லாம் உண்டு. அப்பெல்லாம் அவர்களால் வெற்றி பெற முடிந்ததா? நீங்க சொல்றபடி இவங்க இது அறிவிச்சிட்டாங்க, அதை அறிவிச்சிட்டாங்கன்றீங்க. மக்கள் முடிவு செய்வார்கள். மக்கள் இப்போ நீங்க பீகார்ல அவர்கள் ஜெயித்த போது என்ன சொன்னீங்க? பாஜக ஜெயித்த போது இவர்கள் சூழ்ச்சி செய்து விட்டார்கள்னு சொன்னீங்க. இன்னைக்கு இப்போ நீங்க 5000 ரூபாய் கொடுக்குறீங்களே, நீங்க சூழ்ச்சி செய்யவில்லையா? அப்ப நீங்க கொடுத்தீங்கல்ல, அப்ப தடுக்கல. இப்ப ஏன் தடுக்க? அது மக்கள் நலத்திட்டம், அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம். இப்போ நீங்க கொடுக்குறீங்களா? அப்ப சென்ற முறை நீங்கள் கோடை காலம் வரும்போது நீங்கள் ஏன் 2000 ரூபாய் கொடுக்கல? பேசலாம் மகேந்திர சார், ரொம்ப சுருக்கம். அதாவது சார் சொன்னாரு, அவருடைய கேப்டன் அவர்கள் நேரடியாக சமாதிக்கு வந்தாருன்னு பேனா பரிசு கொடுத்தாருன்ட்டு. அது அரசியல் தாண்டிய ஒரு நட்பு கேப்டனுக்கும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கும் இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் அப்படியெல்லாம் கிடையாது. எதிர்த்து ஆரம்பித்த கட்சி தேமுதிக. இன்னைக்கு இவர் கேட்குறாரு, அமித்ஷாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன உறவுன்னு கேட்டார்ல. ராகுல் காந்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன உறவு உள்ளதோ அதே உறவு தான் அமித்ஷாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ளது. இன்னைக்கு இந்த ட்விட்டர் கணக்கும் யூடியூப் கணக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸுக்கு தான் செக்கு. என்னக்கா இந்த 4.5 வருடம் எந்த வித அரசியலும் செய்யலை, தொடர் தோல்வி, வரலாறு காணாத தோல்வி. அதாவது ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க, கருவாடு கூட மீன் ஆகலாம், ஆனால் காங்கிரஸ் நாடு ஆள முடியாது அப்படின்ட்டு. இன்னைக்கு காங்கிரஸை எப்படி கழட்டி விடுவது, எப்படி இவர்கள் எண்ணிக்கையில் கொண்டு வருவது என்பதை ஒரு கணக்கு போட்டு தான் இன்னைக்கு தேமுதிகவை இவர்கள் இழுத்துக்கொண்டு. நன்றி சார், நன்றி.